போன முறை அண்ணன் வேலுமுருகனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்க. நான் ஒன்று கேட்குறேன், தேமுதிக விட அண்ணன் டிவிக்கு நம்ம வேலுமுருகன் கட்சி எதில் உங்களுக்கு குறைஞ்சு போயிருக்கு? எவ்வளோ மோசங்க இதெல்லாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 மாவட்டங்கள் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அவருக்கு. நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. சாதிய வாக்குகளாக நீங்க பார்த்தாலும் அண்ணன் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கா இல்லையா? தேமுதிக இருக்கா? நான் ஓப்பனா சொல்றேன், தேமுதிகவிற்கு வாக்கு இருக்கா? இல்ல. என் ஊர்ல கிடையாது. இப்ப என்னுடைய தொகுதி திருத்தணி தொகுதி, என்னுடைய தொகுதியில அருண் சுப்பிரமணியன் ஒருத்தர் எம்எல்ஏ ஆனாரு. அப்புறம் அதிமுக ஐக்கியமாயிட்டார் அவரு. தேமுதிக அதிமுக கொண்டு வின் பண்ண தொகுதியிலே இன்னைக்கு ஒரு ஆள் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க என்ன இருக்குன்னு எடுத்து பாருங்க. அப்போ நீங்க என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க? விஜயகாந்த் என்கின்ற ஒரு மனிதரை வைத்து அவங்க மிகப்பெரிய ஒரு லாபம் பார்த்தாங்க. அந்த பேருக்காக நீங்க சீட்டு ராஜ்யசபா, அதுவும் ராஜ்யசபா கொடுக்குறீங்கன்னா அப்ப திமுகவிற்கு என்ன பாசம்? அது மொழி பாசமா, என்ன பாசமா? என்ன பாசம் சொல்லுங்க நீங்க. அப்போ இவ்வளவும் பண்றீங்கன்னா உங்க நோக்கம் என்ன? அப்போ இந்த திமுக கூட்டணியில் இன்றைக்கு ஒரு மானமுள்ள தமிழனாக அண்ணன் வேலுமுருகன் வெளியே வந்திருக்காரு. ஏன்னு கேட்டா அவருக்கான உரிய இடப்பங்கிலும் கொடுக்க மாட்டீங்க, தமிழருக்கான உரிமையை நிறைவேற்ற மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இது?